ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஓடி செவனோட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 4 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதில் வந்து ஒயான் அப்படின்ற நேம் யாருக்குமே கொடுக்காததுக்கான காரணம், ஒயன் அப்படின்னாலே எல்லா எஃப்எஃப்லேயும் அவங்க தான் மெயின் லீட். ஸோ இதில் வந்து நான் OT7 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் 7 கேர்ள்ஸுமே வந்து ஒரு மெயின் லீட் கேரக்டர் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க 7 பேருக்குமே தனித்தனியாக நேமும் கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன் யாரோட பேர் யாருக்கு வந்து யாரோட நேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஆரமோட ஒய்ஃப், ஜின்னோட ஒய்ஃப் அப்படின்னே சொல்கிறேன். ஒரு வேளை ஏதாவது ஒரு இடத்துல நான் நேம் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். ஓகேயா? ஆரமோட ஒய்ஃப் வந்துட்டு பவி, ஹோபியோட ஒய்ஃப் வந்து அனு, சுகாவோட ஒய்ஃப் வந்து ஜூலி, ஜின்னோட ஒய்ஃப் வந்து சாஷா, அண்ட் ஜேகேவோட பேர் நிக்கி, வியோட பேர் ஜியா, ஜிமினோட பேர் மின்சோ. அப்புறம் பேர் இல்லாமல் ஒரு கேர்ள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் ஐரின். ஸோ ஐரினுக்கு ஜூனில் நான் பேர் கொடுத்துருவேன். அது யாருன்றதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாங்க. போன பாட்டோட எண்டில் 8 பேரும் ஒரே ரூமில் இருந்திருப்பீங்க. அண்ட் தென் உங்கள் ரூமுக்கு வெளியே ஏதேதோ சத்தம் கேட்டு ரொம்ப பயந்து நடுங்கி போய் இருந்திருக்கிற அந்த டைமில் உங்கள் ரூமோடைய மெயின் டோருக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அது கரெக்டாக மெயின் டோருக்கு முன்னாடி ஆஃப் ஆகிட்ருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ரூம்குள்ளே வரப்போகுது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு 8 பேருமே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற சிச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம் ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த அமைதி பக்கத்தில் இருக்கிறவங்களோட மூச்சு காற்று கூட அவ்வளோ மைன்யூட்டாக கேட்குது. ஸோ ரொம்ப 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 அந்த அமைதியை பயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் டக்குன்னு எங்கேருந்தோ ஒரு மாதிரி ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போய் எல்லோரும் கத்துறோம். அந்த செகண்ட் டக்குன்னு கரண்ட் ஆஃப், பிச் பிளாக் போதா குறைக்க அந்த பெல் சவுண்டு. ஸோ பக்கத்தில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி உதறுது. இந்த டைமில் உங்களோட ரூம் டோருக்கு கீழே ஏதோ வர மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் நெருங்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக கரண்ட் வருது. நீங்கள் எல்லோரும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு டோரை பார்க்குறீங்க. டோருக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்கு. ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஒரு பேப்பர் மாதிரி. அண்ட் தென் இன்னொன்று ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்குது. ஸோ வித்தியாசமாக இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி நின்றுட்டுருக்க. இப்போ யாராவது போய் அதை எடுங்க அப்படின்னு நடுவில் ஒரு வாய்ஸு. யாருக்குமே எந்திரிச்சு போக மனசே இல்லை. இப்போ ஒருத்தராக நீ போன்னு சொல்லி தள்ளிவிட இப்போ யாருக்குமே முடியவே முடியாது, தனியால் போக முடியாது. வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒன்றா எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே கிட்ட போக 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 அங்கே ஒரு பேப்பரும் அண்ட் தென் ஒரு மிரரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சுத்தமாக புரியல என்னது இது அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிமன் குனிஞ்சு அந்த பேப்பர் எடுக்கிறான். அதில் ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. என்னென்னு ஒன்றுமே புரியல. இப்போ இது என்னடா அப்படின்ற மாதிரி அவன் எதோ ஆங்கிள்லாம் வச்சு பார்க்குறான். ஆனால் என்ன இருக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ ஐரின் அந்த பேப்பரையும் அந்த மிரரையும் பார்த்து யோசிச்சிட்டே இருந்துட்டு டக்குன்னு குனிஞ்சு அந்த மிரரை எடுத்துகிட்டு, ஜிமன், நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன், அந்த பேப்பரை அப்படியே திருப்பி இந்த மிரரில் காமிங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னா மிரரில் புரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே காமிக்கிறா. ஸோ அந்த பேப்பரை ஜிம்மன் அப்படியே பொறுமையாக திருப்பி அந்த மிரரில் காமிக்கிறான். ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷனில் ப்ளே வித் மீ அண்ட் சேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், ஐரின், உனக்கு எப்படி தெரியும் இது எப்படி பார்த்தா புரியும்னு? நான் நான் இந்த மாதிரி ஹாரரான விஷயங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஒரு கெஸ்டில் தான் இதை சொன்னேன். இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, டேய், இது ஹாரரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, நம்ம ப்ராங்க் பண்ணதை எவனோ கண்டுபிடிச்சிட்டு இப்போது நம்மளையும் வச்சு செய்யலான்னு பிளான் போட்டுட்டு ஏதோ பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதை 4 பேரில் எவனோ ஒருத்தன் தான்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேர்ள்ஸ் எல்லாம், என்னது நீங்கள் ப்ராங்க் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜிமனுக்கு
ஷோ வளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்கு கிட்ட போயிட்டு அப்போ அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம், இப்போது இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஆமாம்மா அப்படின்ற மாதிரி டைவர்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைக்க இங்கே தாயும் டேய் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது என்னமோ ப்ராங்க் மாதிரி தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிறுக்கி வச்சு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது தெளிவாக தெரியுன்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவனுங்க 4 பேர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இது ஏதோ வேறு எதுவோ இருக்குது அப்படிங்கிறான். இப்போது அங்கே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு காலி பேப்பர் அப்படியே வருது. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த காலு கீழே வர பேப்பரை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து தள்ளி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ கூடவே ஒரு பெண்ணும் உருண்டு வருது. ஐரின் அந்த பெண்ணையும் பேப்பரையும் குனிஞ்சு எடுத்துட்டு இப்போது நம்ம எல்லாரும் ஆன்சர் பண்ணி இந்த பேப்பரை அந்த பக்கம் அனுப்பி வைக்கணும். இப்போ நான் என்ன எழுதுறது அப்படின்னு கேட்குறா. ஸோ இப்போ ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. டே அந்த பக்கம் எவனும் நின்று வகையாக விளாடிட்டு இருக்கான், அது தெரியாமல் எல்லாம் நம்பிட்டு இப்போ மட்டும் நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன், அவனை மூஞ்சி மகரெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு கோவப்பட்டு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். வெளியே பார்த்தா யாருமே இல்லை, ஒரு மாதிரி ஃபுல் சைலண்டில் இருக்குது. அது போக நீங்கள் எல்லாரும் இந்த கேஸ்டலுக்குள்ளே வரும்போது அது எப்படி இருந்திருக்கும், செம்ம அழகாக ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி. ஆனால் இப்போது அந்த கர்டன்லாம் அப்படி கிழிஞ்சு மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஃபுல்லாக தூசு பிடிச்சி அங்கே ஒரு மாதிரி செலந்தி வலை அது இதுன்னு இடமே நாஸ்தியாக இருக்குது. இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது நம்ம வகையாக ஒரு இடத்துல வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ஐரின் கோவப்பட்டு டக்குன்னு அந்த டோரை பிடிச்சி சாத்திட்டு எல்லோரையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி இப்படிலாம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறா. ஷோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஜங்கு கத்துறான். சரி ஓகே, நம்ம இப்போ அவங்கள நம்புகிறோன்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து ஓகே நாங்கள் உங்களை நம்புகிறோம் அண்ட் உங்கள் கூட நாங்கள் விளையாடுறோம், ஆனால் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி அதை கீழே அப்படியே தள்ளி விடுறா. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு பேப்பர் உள்ளே வருது, அதில் ஏதோ கிறுக்கி வச்சுருக்கு. இப்போ அந்த பேப்பரை அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஜிம்மன் எடுத்து மறுபடியும் வந்து அந்த மிரரில் வந்து திருப்பி காமிக்கிறான். ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அது என்ன அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்றா அப்படி கூர்ந்து படிக்கிறாங்க. ஐ எம் த ஓனர் ஆஃப் தி கேஸ்டல், சார்லஸ் வில்லியம் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை படித்த உடனே எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சார்லஸ் வில்லியமா யார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கைடு ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு இது இது இந்த கேஸ்டலோட ஓனர், அதான் அந்த பிரின்ஸ், அவரோட பேர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அப்படின்னா நிஜமாவே நம்ம எல்லாரும் ஒரு அமானுஷத்தோடு தான் விளையாடிட்டு இருக்கோமா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் வருது. என்ன அப்படின்னு எடுத்து அதை படிக்கக்கூட பயமாக இருக்குது. இப்போது ஐரன் அப்படியே அந்த மிரரை பிடிச்சிட்டு இருக்கா, கை நடுங்க. ஜிம்மன் அந்த பேப்பர் எடுத்து மறுபடியும் திருப்புறான். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னது அப்படின்ற மாதிரி அடுத்து அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேப்பரோட பேக் சைடு வந்து எதோ எழுதியிருக்கு. ஸோ அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பேக் சைடை திருப்பி அதை வந்து படிக்கிறாங்க. இந்த கேஸ்டலில் மொத்தம் 350 ரூம்ஸ் இருக்குது. இந்த 350 ரூம்ஸில் நீங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் 100 ரூம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளோர் தாண்டி செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் மொத்தம் 200 ரூம்ஸ் இருக்குது. இந்த 200 ரூம்ஸில் எங்கெல்லாம் சாண்ட் கிளாக் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 10 சாண்ட் கிளாக் அங்கே இருக்கும். ஆனால் அது சாண்ட் கிளாக் கிடையாது. பார்த்தா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படி 1 ஹவருக்குள்ளே இந்த சாண்ட் கிளாக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் விட்டுடுறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் அதை எடுக்காமல் வந்துட்டிங்கன்னா நான் உங்கள் எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை படித்ததுமே ஒரு மாதிரி எல்லாருக்கும் கல்ப்பாகுது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி
இப்போ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னும் தெரியல. அப்படியே ஒரு மாரி முழிச்சுட்டு நிக்கும்போது, இப்போ ஜங்குக், "டேய், கரெக்ட்டா 1 ஹவர் டைம் இருக்கு. இந்த 1 ஹவர்ல ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடினா கூட மொத்தம் 8 பேர் இருக்கோம். கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்றான். இப்போ நிக்கி டக்குன்னு ஜங்குக்கோட கைய பிடிச்சிட்டு, ம் அதெல்லாம் முடியாது. தனித்தனியாலாம் போக முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்க கூட வரேனே ப்ளீஸ் அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக்கு உள்ள ஒரு பக்கம், ச்சே, இந்த டைம்லயா இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு வேறு ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ அடுத்தடுத்து மென்சு, ஜியா, ஐரின் 3 பேருமே, "ஆமாம்மா, தனியாலாம் போ முடியாது. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையையும் தயாங் கையையும் பிடிக்கிறாங்க. இப்போ ஐரின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்க, அங்கே கைடு, "நம்ம 2 பேரும் தான் எப்படியோ ஒன்றா போகணும்." அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. ஐரினுக்கு இதிலெல்லாம் ஒரு முன் அனுபவம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கா. இருந்தாலும் இது புது இடம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹியூஜான இடம். அது போக ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அவள் பார்த்துருக்கா. அண்டு சின்ன சின்ன விஷயங்களில் அவள் உணர்ந்திருக்கா. ஆனால் இது ஒரு கான்வர்சேஷனே போகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்படின்னும் போது இந்த இடத்துல எவ்வளோ ஹாண்டடாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. ஸோ கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. கூட வர கேரக்டர் கொஞ்சம் பிரேவாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவர் நமக்கு மேலே தொடர்நடுங்கியாக இருக்காரே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 8 கேண்டில்ஸ் அப்படியே உருண்டு வருது. ஸோ எல்லோரும் அப்படியே ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிறாங்க. அதுவே டக்கு டக்கு டக்குன்னு ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த கேண்டில்ஸ் ஆன் ஆனவுடனே மறுபடியும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. ஸோ எல்லோரும் அப்படியே ஹார்ட் பீட் மூமெண்ட்டில் நின்றுட்டுருக்கா. இப்போ டமார்னு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சிக்னல். கடன்னு அப்படியே 8 பேரும் ஓடுறாங்க. இப்போ போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் முடித்து செகண்ட் ஃப்ளோரில் 8 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது 8 பேரும் ஒரே ஃப்ளோரில் தேடினா கஷ்டம். அதனால 4 பேர் ஒரு ஃப்ளோர்லேயும் இன்னொரு 4 பேர் ஒரு ஃப்ளோர்லேயும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 பேர் மேலே 4 பேர்னு பிளான் போட்டு அப்படி போகிறாங்க. இப்போ கீழே இருக்கிற ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப தூசு படிஞ்சு ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. அண்ட் தென் மேலே அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டே இப்படியே போயிட்டு ஒருத்தராக ரூம் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பேராக போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிங்கிளாக சுற்றிட்டு இருந்த இவங்க 8 பேரையே பயமுறுத்தி படபடன்னு ஆக்கி ஹார்ட் பீட்டெல்லாம் ரேஸ் பண்ண வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கத்தி கலங்க வச்சு கான்வர்சேஷன்ற பேரில் கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதை கண்டுபிடி இல்லைனா கொன்னுடுவேன்னு ரொம்ப ஒரு மாதிரி பயம் காமிச்சு அவங்க எல்லாரையும் ஒரு டாஸ்க்கை கொடுத்து மேலே அனுப்பி வச்சுருக்காங்க அந்த கோஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க பேலஸ்லேயே அவங்க லீட் பண்ணணும்னு நினச்ச அந்த லைஃப்பை, அதுவும் இங்கே சாதாரணமாக அவங்களோட பெட்ஸு அவங்களோட ரூம்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிற அந்த 4 பேரை சும்மா விடுவாங்களா? ஸோ அவங்கக்கிட்ட தான் எடுத்து போவாங்க. இப்போ அந்த 4 ரூமில் மட்டும்தான் லைட்ஸ் இருக்குது. ஸோ மற்ற எந்த ரூமும் நீட்டாக இல்லை. எந்த ரூமும் லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த 4 ரூம்ஸ் மட்டும்தான் அந்த புதுசாக இருக்கிற அந்த கேட்டகரியிலே இருந்துகிட்ருக்கு. இப்போ அந்த 4 ரூம்ஸோட லைட்டுமே ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஃப்ளிக்கரிங் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகி ஆரமோட ஒய்ஃப் பாவி கண்ணை முழிக்கிறாங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அப்படியே ரூமில் லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்குது. வெளியே நல்லா அடித்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. மின்னல் வேலை பயங்கரமாக வெட்டிகிட்ருக்கு. அந்த ஒயிட் கர்டன்ஸ் எல்லாம் ரூமில் அந்த ஜன்னலில் இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்குது. ஸோ இதுவே ஒரு மாதிரி பயங்கரமான அட்மாஸ்ஃபியராக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் சடனாக ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் நல்லா முழிச்சிட்டு தூக்கம் கலைஞ்சு போச்சு சுத்தமாக. அப்படியே எழுந்து உட்கார்றாங்க. ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே கல் பண்ணிவிட்டு, ஆரம் ஆரம் என்ன பாவி, ஆரம் எழுந்துரு, ஆரம் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, எழுந்துரு ஆரம். பாவி டயர்டாக இருக்குடி, தூங்குடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும், போயிடலாம், ஒன்றும் இல்லை, பேசாமல் படு. இல்லை ஆரம், ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னென்னு கொஞ்சம் பாரேன், லைட்ஸ் எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு, எனக்கு பயமாக இருக்குடா.
இப்போ ஆரம் அப்படியே தூக்கம் அரைக்குறையா கலைஞ்சு கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார்றாரு. பார்த்தா லைட்லாம் ஃபிக்கர் ஆயிட்டிருக்கு. பேபி, இது பழைய கேசல். லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்டி. இதுக்கு போட்டாடி பயப்படுற? இல்லை, டோருக்கு வெளியே பாரு. எந்த லைட்டும் வெளியே ஃப்ளிக்கர் ஆகுற மாதிரி இல்லை. நம்ம ரூமில் மட்டும்தான் ஃப்ளிக்கர் ஆகுது. என்னென்ன பாரு ஆரம் அப்படிங்கிறா. ஸோ ஆரமும் டோருக்கு கீழே இருக்கிற கேப் வழியாக பார்க்குறாரு. வெளியெல்லாம் லைட்ஸ் வந்து எரியிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆரம் அப்படியே நல்லா கண்ணை தொடச்சிட்டு, பவி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும்டி, போயிடலாண்டி. எனக்கு தெரிஞ்சு இது லூஸ் கனெக்ஷனாக தான் இருக்கும். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைடி. ஏண்டி கண்டதையும் குழப்புற? இல்லை, அந்த கைடு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார். எனக்கு என்னமோ பயமாக இருக்கு ஆரம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம் ஒரு மாதிரி நல்லா தூக்கத்தெல்லாம் களைச்சி விட்டுட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, அவன் தான் ஏதோ கண்ட மணிக்கு வளரிட்டு இருக்கானா, நீயும் ஏண்டி அதெல்லாம் அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரவே அவங்களோட ரூமில் இருக்கிற டேபிள் மேலே சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தட்டி விட்ட மாதிரி தப்பு தப்புன்னு விழுந்து நொறுங்குது. ஸோ ரொம்ப பயம் ஆகிடுது. டக்குன்னு ஆரம்பம் வந்து பவி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல பாரு, ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னமோ இருக்குது இங்கே, எனக்கு ஏதோ நெகட்டிவாக இருக்குது, ஆரம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்புக்கு இப்போ ஒரு மாதிரி பயம் ஆகுது. சரி சரி, பயப்படாத, ஒன்றும் இல்லை, நான் என்னன்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு அங்கே பிரேக் பண்ணுறாரு. நான் தனியாக இல்லை, நானும் உன் கூடவே வரேன், நான் இங்கே இருக்கல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே பெட்டை விட்டு இறங்குறாங்க. இப்போ 2 பேருமே கல் பண்ணிவிட்டு பொறுமையாக மெயின் டோர் கிட்டே போகிறாங்க. ஸோ மெயின் டோர் கிட்ட பயங்கர வெளிச்சமாக இருக்குது கீழே. பட் உள்ளே வந்து ரூமில் பயங்கரமாக ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு அந்த டோரில் கை வச்சு அப்படியே புஷ் பண்ணலான்னு வரும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ ஆரம்புக்கு இல்லை, அப்படியே செம்மையாக பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறாரு. இப்போ டோருக்கு வெளியே பார்த்தா செம்ம பிரைட்டாக இருக்குது. லைக் ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட்டை தூக்கி முன்னாடி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ அவர் அப்படியே கண்ணை கோசி போய் கண்ணை வந்து ஒரு மாதிரி மூடுறாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸில் அந்த பிரைட்னஸ் அப்படியே கம்மியாகி ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. இப்போ 2 பேருமே கண்ணை திறந்து பார்த்தா லைக் அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அது அவங்களால வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. லைக் ஒரு மேஜிக் மாதிரி அவங்களோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு டோரை ஓப்பன் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது 2 பேருமே பயந்து, இது இது என்னமோ தப்பாக இருக்கு ஆரம் அப்படின்ற மாதிரி பவி சொல்லிகிட்டு இருக்கா. ஆரம் இப்போ பவியோட கையை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே அந்த ஹாலுக்குள்ளே போக போகிறாரு. வேணாம் ஆரம், போக வேணாம் ப்ளீஸ் போகாத, எனக்கு என்னமோ இது சரியாக படலை, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தானே இருந்தோம், இது என்ன இடம், நம்ம வரும்போது இது இப்படி இல்லையே அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க. இதில் என்னமோ இருக்குது, நம்ம எங்கேயே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, வா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. இப்போ 2 பேருமே பயத்தோட உச்சத்தில் அப்படியே ஒரு காலை தூக்கி வெளியே அந்த ஹால்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வைக்கவும் டப்புன்னு பின்னாடி கதவு சாத்திக்குது. இப்போ 2 பேருமே செம்ம பயத்தில் திரும்பி பார்க்குறாங்க. அந்த டோர் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போய் அது ஒரு மாதிரி செவராகவே மாறிடுது. இப்போ 2 பேருக்குமே அவங்களோட கண்ணை நம்பவே முடியல. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க ஒரு ஹாலில் நிற்கிறாங்க. அவங்கள சுற்றி எந்த டோர், ஜன்னல் எதுவுமே இல்லை. மேலே சீலிங் கூட ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய வந்து ஹால் அது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பொருளுமே இல்லை. வெறும் ஹால் அண்டு ஃபுல்லாக சுற்றி வால். இப்போ டோரை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு ஹாஃப் சைஸில் வந்து மிரர் இருக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. லைக் அவங்களோட ஹைட்டுக்கு அந்த மிரர் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த மிரரில் வந்து ஏதோ லைட்டாக வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் அப்படியே கல் பண்ணிக்கிட்டு பொறுமையாக அந்த மிரர் முன்னாடி போகிறாங்க. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த ஹாலுக்கான டோர் இங்கே தான் இருக்குது, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வித்தின் 1 ஹவருக்குள்ளே
அந்த டோருக்கான கீயும் இதே ஹாலில் தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சு நீங்கள் வெளியே போனால் நீங்கள் தப்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 பேருமே செத்து போயிடுவீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ 2 பேருக்குமே அல்ல. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டுருக்காங்க. இப்போ பவியை ஆரம் காம் டவுன் பண்ணிவிட்டு, "இங்க பாரு, இன்னும் 1 ஹவர் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த 1 ஹவருக்குள்ளார எப்படியாவது டோரையும் கீயும் கண்டுபிடிக்கணும். நீ கீயை தேடு, நான் டோரை தேடுறேன். உனக்கு ஏதாவது வித்தியாசமாக கீ மாதிரி ஃபீல் ஆனால் கூட அதை எடுத்துகிட்டு வந்துடு. புரியுதா? நமக்கு டைம் இல்லை. அண்ட் நீ தனியாக போகிறதா ஃபீல் ஆகாத. ஏன்னா இது வெறும் ஹால் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த ஒரு ரூமும் இல்லை. ஸோ நீ பயப்பட வேணாம். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்கிறான். ஸோ பவியும் ஓகேன்ற மாதிரி மண்டையை ஆட்டிட்டு, அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டில் ஒரு பந்தம் மாதிரி இருக்குது. லைக் இந்த டோருக்கு வெளியெல்லாம் வந்து இந்த அரண்மனையில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து கையில் அப்படியே எடுத்துகிட்டு கீயை தேட ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த பக்கம் ஹாரம் வந்து ஒரு பந்தம் எடுத்துகிட்டு அப்படியே டோரை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க வந்து தேடிட்டு இருக்க, இப்போ அப்படியே அடுத்த பேருக்கு போகலாம். அங்கே சுகாவோட ரூம். ஜூலியும் சுகாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டு ஒரு மாதிரி அந்தரத்தில் இருந்தால் நமக்கே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும்ல, நார்மலி இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீலில் 2 பேருமே ஒரு மாதிரி தூக்கம் கலைஞ்சு கண்ணை முழிச்சு எழுந்து உட்காடுறாங்க. பார்த்தா லிட்ரலி ஒரு 5 ஃபீட்டுக்கு அவங்க அந்தரத்தில் தான் இருக்காங்க. ஸோ பெட் அப்படியே மேலே நின்றுட்டுருக்கு. ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நிற்கும் அந்த சிச்சுவேஷன். டம்முன்னு பெட்டு கீழே விழுகுது. இப்போ டோர் டமார்னு ஓப்பன் ஆக 2 பேரும் துடிச்சு பிடிச்சி இந்த ரூம் விட்டு வெளியே போயிடணுன்ட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு ஓட, அவங்க போய் 2 ஸ்டெப் தான் வெளியே வச்சுருக்க. இப்போ டோர் மறுபடியும் டம்முன்னு சாத்திக்குது. இப்போ ஒரு மாதிரி டார்க்கான இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு பிட்ச் பிளாக் இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எங்கே இருக்காங்கன்றது கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டார்க்காக இருக்குது. ஸோ கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சப்வே மாதிரி இருக்குது. அதில் லைட்டாக வெளிச்சம் தெரியுது. ஸோ ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அதை பார்க்குறாங்க. இப்போ போக போக அப்படியே வெளிச்சம் நல்லாவே வருது. கரெக்டாக சப்வே தான். பின்னாடி டோர் அடைச்சிருச்சு. அதுக்குள்ளே இனிமேல் போக முடியாது. இப்போ அந்த சப்வேல தான் போய் ஆகணும். ஸோ அந்த சப்வேல வந்து அப்படியே நடந்து ஒரு 4 ஸ்டெப் வைக்கிறாங்க. அங்கங்கே வந்து இந்த தீப்பந்தம் வந்து ஏற்றி வச்சுருக்கு. ஸோ அதில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு பேப்பரை கத்தி வச்சு குத்தி அந்த செவத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கு. ஸோ அதில் ஏதோ எழுதியிருக்கு. என்னன்னு சுகா அந்த தீ வந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சு பார்க்குறாரு. ஸோ அதை பார்க்கும்போது, நீ இங்கே இருந்து கரெக்டாக 50 ஸ்டெப் வைக்கணும். அந்த 50 ஸ்டெப் நீ கரெக்டாக வச்சேன்னா 50வது அடியில் ஒரு மேப் இருக்கும். ஸோ அந்த மேப்பை யூஸ் பண்ணி நீ ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ட்ரெஷரை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ட்ரெஷர் பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து நீ நகலும்போது ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக மறுபடியும் நீ இந்த கேஸ்டலுக்குள்ளே வருவ. ஸோ இந்த கேஸ்டலோட ஹாலோட சென்டர் பிளேஸில் அந்த பாக்ஸை நீ வைக்கணும். அப்படி இதெல்லாம் நீ 1 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிக்கணும். அப்படி நீ செய்யலைன்னா இந்த சப்வேக்குள்ளேயே நீ மாட்டி செத்து போயிடுவ அப்படின்னு இருக்குது. ஸோ அவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை செஞ்சு தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஜூலியும் கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் கரெக்ட் கவுண்டில் அப்படியே வந்து ஸ்டெப் வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 50வது ஸ்டெப் வைக்கும்போது அந்த இடத்துல குட்டியாக ஏதோ வந்து தரையில் வந்து பாக்ஸ் மாதிரி மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு தடவி அந்த பாக்ஸை வெளியே எடுக்கிறாரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து நிறைய வந்து வேஸ் போயிட்டு இருக்குது. அதில் எப்படி போனால் அந்த ட்ரெஷர் பாக்ஸை வந்து போய் அடையலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அப்படியே வந்து அதை பார்த்துக்கிட்டே அந்த மேப்பையும் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸை எடுக்க போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபியோட ரூமில் ஹோபியும் அனுவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹோபிக்கு இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே ரிட்டன் வருது. ஸோ ரொம்ப பயந்து போய் துடிச்சு பிடிச்சி அப்படியே எழுந்து உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இப்போது அவரோட ரூம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ சடனாக எங்கேருந்து அந்த புக் வந்து விழுந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. தொப்புன்னு அவர் மடியில் ஒரு பிளாக் கலர் புக் வந்து விழுகுது. ஸோ ரொம்ப பயந்து கத்திடுறாரு. அவரோட சவுண்டு கேட்டு அனு அப்படியே கண்ணு முழிச்சு உட்கார்றா. பார்த்தா
அவரோட மடியில ஒரு புக்கு கிடக்குது. அவரு வேர்க்க விறுவிறுக்க எழுந்து உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அப் "ஹோபி, என்னாச்சு? என்ன? ஏதாவது கெட்ட கனவா? பயந்துட்டியா?" "ஒண்ணும் இல்ல. இதென்ன புக்கு? இத எதுக்கு எடுத்து வச்சிருக்க?" அப்படின்னு கேட்க, இப்போ டப 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 டபன்னு அவரோட ரூம்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி டார்க் ஆகுது. இப்போ எங்கே இருந்து இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னே தெரியல. அவரோட ரூம் சுத்தி கேண்டில்ஸா எரியுது. ஸோ, அத அணைக்கிற ட்ரை பண்ற மாதிரி அவரோட ஜன்னல்ல இருந்து காத்தடிச்சுட்டு இருக்கு. ஸோ, அந்த ஜன்னல்லாம் டப்பு டப்புன்னு மூடுது. லைக் ஒரு மாதிரி ஹாண்டடா அங்க நடந்துட்டுருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியலன்ற மாதிரி இருக்கு. 2 பேரும் பயங்கரமா பயந்துட்டு, அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரூம வந்து உள்ள லாக் பண்ணி வெளியேருந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா, ஒரு மாதிரி கதவு கடகடன்னு ஆடும்ல, அந்த மாரி அவரோட டோர் ஆடிட்டு இருக்கு. ஸோ, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்ற ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிற இந்த டைம்ல, அவங்க பெட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கபோர்டு இருக்கு. அந்த கபோர்ட்ல வந்து மிரர் இருக்கு. ஸோ, அந்த மிரர்ல வந்து இந்த பனி காத்தெல்லாம் பட்டா, லைக் அதில வந்து நம்ம எழுதும்போது தண்ணியா வந்து வடியும்ல, அந்த மாதிரி ஒரு தண்ணீல வந்து லைக் அந்த பனிக்காத்து பட்டு அது ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி, அதில யாரோ எழுதுற மாதிரி இருக்கு. இப்போ ஹோமி அப்படியே அத கூர்ந்து பார்க்குறாரு. "உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்து. சீக்கிரம் இந்த புக்க படிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு இருக்கு. ஸோ, இப்ப என்ன பண்றது? என்ன நடந்துட்டுருக்கு? ஒண்ணுமே புரியாம, அவர் அப்படியே திணறி போய் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. இப்ப தான் அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வராங்க. இப்ப டோர ஓப்பன் பண்ணலான்னு எந்திரிச்சு போறாரு. ஆனா, அவரால அந்த பெட்ட விட்டு கீழ இறங்க முடியல. ஏதோ ஒரு மேஜிக்கல் அ பபிள் மாதிரி கிரியேட் ஆகி, அதுக்குள்ள அவரு லாக் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹோபி ஒரு மாதிரி பயந்து யோசிச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல இருந்து ஒரு கேண்டில் எடுத்து அனு கையில குடுத்துட்டு, ஆப்போசிட்ல உட்காந்து அவர் அந்த புக்க ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ, அப்படியே இந்த பக்கம் ஜின்னோட ரூம்ல ஜின்னும், சாஷாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரையும் யாரோ ஓங்கி அரைஞ்ச மாரி ஒரு ஃபீல். துடிச்சு புடிச்சு எழுந்து உட்காந்து பார்த்தா, அவங்க பெட்டு இப்போ ஒரு நடு காட்டுக்குள்ள இருக்கு. ஸோ, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே ஒரு மாரி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் தேய்ச்சு பார்க்குறாங்க. ஆனா, ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்க பெட்டோட இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு 2 பேரும் அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரீல ஒரு பேப்பர், கத்தியில அப்படியே குத்தி வச்சிருக்கு. அது ஒரு மாரி காத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ, அதில ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்டு 2 பேரும் ஒரு மாதிரி அ பயந்துக்கிட்டு அந்த பேப்பர் கிட்ட போறாங்க. ஸோ, அதில ஏதோ எழுதியிருக்கு. என்னன்னு ஜின் எடுத்து படிக்கிறாரு. என்ன இருக்குன்னா, இது ஒரு இல்யூஷன் ஃபாரஸ்ட். இதில நீ எங்க சுத்துனாலும் ஒரே இடத்துக்கு தான் வருவ. ஆனா, அதில ஒரே ஒரு வழிய நீ கண்டுபிடிச்சு வந்தேன்னா, அது ஒரு மெயின் ரோட்ல கொண்டு வந்து விடும். அப்படி அந்த மெயின் ரோட்ல நீ நடந்து வந்தேன்னா, மறுபடியும் இந்த கேஸ்டலுக்குள்ள வந்துருவ. நீ 1 ஹார்க்குள்ள இந்த கேஸ்டலுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னா, நீ சேஃப். இல்லன்னா, நீ சாகுற வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ, 2 பேருக்கும் பயம் தாங்கல. இது என்னடா நடக்குது இங்க? நம்ம கனவுல இருக்கோமா? இல்ல ஏதாவது பிராங்கா? என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன ஆகப் போகுது? எல்லாரோட அ பார்ட்ஸ்லயும் வந்து என்னென்ன நடக்கப் போகுது? என்னென்னலாம் வந்து ஹாரர் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகப் போகுது? யாரு எப்படி பயப்படுறாங்க? யாரு உயிரோட வராங்கன்றத நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை பாய்.